என்னை அசிங்கப்படுத்துவதாக நினைக்கும் ஆட்சியாளர்கள்தான் அசிங்கப்படுகிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நீலாங்கரையில் உள்ள சீமான் நிலத்தில் போலீசாரை தாக்க முயன்ற காவலாளி மற்றும் பாதுகாவலர் கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது நான் ஆஜராவேன் என உறுதியளித்த பின்னரும் காவல்துறையினருக்கு என்ன அவசரம் என்று சீமான் கேள்வி எழுப்பினார். என் மீது நடவடிக்கை எடுக்க காட்டும் அவசரத்தை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றவாளிகளை கைது செய்வதில் ஏன் காட்டவில்லை என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். காவல்துறையின் இந்த நடவடிக்கை கேவலமானது என்று கூறிய அவர், நாளை நான் விசாரணைக்கு ஆஜராக முடியாது என்று கூறினார். இந்த வழக்கு குறித்து நான் ஏற்கனவே வாக்குமூலம் அளித்துவிட்டேன். ஆனால் என்னை அசிங்கப்படுத்துவதாக நினைத்து ஆட்சியாளர்கள்தான் அசிங்கப்படுகிறார்கள் என்றும் சீமான் தெரிவித்தார். இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்கிறது, இது கேவலமான நடவடிக்கை. இதெல்லாம் அவங்க இதே வழக்குக்கு ஏற்கனவே 3 மணி நேரம் விசாரித்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான், அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும். அவங்களுக்கு இதில் திரும்ப திரும்ப பேசி எதை என்னையோ அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக வச்சுறாங்க. இதில் இந்த ஆட்சியாளர் அசிங்கப்படுறாங்களே ஒழிய எனக்கு இதில் ஒன்றும் இல்லை. இப்போ நீ இவ்வளவு தீவிரம் காட்டுற நீங்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளோ தீவிரம் காட்டலையே.